ஹாய் ஃப்ரெண்ட், சக்கரவள்ளி கிழங்கு அதாவது சீனிக்கிழங்கு இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ஃபஸ்ட்டு அதை வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு இட்லி குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு அதை வேக வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் அதோடய தொலியை உரிச்சிட்டு நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டோம். மசிச்சு எடுத்துகிட்டு ஒரு 2 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். அது ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி இலை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு அதை ஃபுல்லாக நல்லா போட்டுட்டணும். அப்புறம் மசால் பொடி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு அதை நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு அதாவது சோள மாவு ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதை நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். தண்ணி தேவைன்னா லைட்டாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா ஃபுல்லாக பிணைஞ்சி எடுத்துக்கணும். அப்புறம் அதை ரவுண்டாக நல்லா ஒரு இது பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஒரு கடாயில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு அதில் போட்டு வெந்ததுக்கப்புறமா முன்னாடியும் பின்னாடியும் திருப்பி போட்டோம்னா ஃபுல்லாக நல்லா வெந்ததுக்கப்புறமா பின்னாடி திருப்பி போட்டு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் எடுக்கணும். இதில் பண்ணுற மாதிரி அப்படி இது பண்ணிங்கன்னா ரெடி ஆயிடும்.